மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரின் முறைசாரா கூட்டம் ஒன்றிலே இன்றைக்கு கலந்து கொண்டிருந்த மன்னார் பெண்கள் ஒன்றியத்தின் செயற்பாட்டாளர் சரூர் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இன்று முறைசாரா கூட்டம் ஒன்றிலே கலந்து கொண்டிருந்தீர்கள். முக்கியமான விடயங்களை நீங்கள் அங்கே சொல்லியிருந்தீர்கள். இந்த அமர்விலே நீங்கள் என்ன விடயத்தை, முக்கியமான விடயங்களை நீங்கள் சபையின் முன்னிலே சமர்ப்பித்தீர்கள்? நான் இந்த சபையில் கதைச்சது இந்த தமிழ் பெண்களுக்கு கட்டமைப்பு ரீதியாக செய்யப்பட்ட பாலியல் வல்லுறவுகளும் பாலியல் சித்திரவதைகளையும் பற்றி. ஐக்கிய நாடுகள் தாபன அறிக்கையில் தெளிவாக 30 பேர் டெஸ்டிமனி கொடுத்துருக்குறாங்க. எவ்விதமான பாரமான பாலியல் வல்லுறவுகளும் பாலியல் டார்ச்சர் சித்திரவதைகளும் தமிழ் கம்யூனிட்டியை சார்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இழைக்கப்பட்டதுண்டு. அது தொடர்பாகவும் இலங்கை அரசாங்கம் தங்களது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், ஆர்மி, நேவி இவங்களை ரிஃபார்ம் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சரல் ரீதியாக ஒரு தொடர்ச்சியாக தமிழ் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் ரீதியான குற்றங்கள் தொடர்பாக எப்படி அதை முகம் கொடுக்க போதுன்னு தொடர்பாகத்தான் நான் கதைச்சேன். நான் இன்றைக்கு இப்போ முக்கியமாக புதிய ஆட்சி ஒன்று வந்திருக்கிறது. நீங்கள் நம்புகிறீர்களா இந்த புதிய ஆட்சியில் பெண்களுக்கு, இலங்கையில் இருக்கின்ற பெண்களுக்கு, அது சிங்கள பெண்களாக இருக்கலாம், தமிழ் பெண்களாக இருக்கலாம், முக்கியமாக வடக்கு கிழக்கிலே அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்குது என்று நம்புகிறீர்களா? என்னை பொறுத்தளவில் புதிய அரசாங்கத்துக்கு கீழேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது தமிழ் பெண்களுக்கு மட்டுமில்லை, எல்லா பெண்களுக்கும். என்ன தொடர்ந்து பாலியல் ரீதியான வல்லுறவு இலங்கையில் அதிகரித்து கொண்டு போகுது. இதுக்கு மூல காரணம், அதாவது கட்டமைப்பு ரீதியாக அரசாங்கத்தின் செக்யூரிட்டி, ஆர்மி, நேவி, போலீஸ் இவங்க எல்லாரும் தொடர்ந்து தமிழ் பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக சரியான கொடுமைகள் பல காலமாக தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார்கள். இவங்களுக்கு யாருக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை. கோர்ட்டுக்கு போன பெண்களுக்கு கூட நீதி கிடைக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் பாலியல் ரீதியான விஷயம் இங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி விஷயமாக போய்விட்டது. அதால் இப்போ நீங்கள் ஆர்மி, நேவி பெண்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு எதிராக செய்யப்பட்ட பாலியல் வல்லுறவுகளை பற்றி பார்க்காமல் ஈவன் இலங்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான, சாதாரண பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வல்லுறவை பார்த்தாலும் இலங்கையில் இருக்கிற சட்டங்கள் எந்த விதத்திலையும் பாலியல் வல்லுறவு செய்கின்ற ரேபிஸ்ட், பலாத்காரம் பண்ணுறவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற கலாச்சாரத்தை நாங்கள் காண்றது சரியான கஷ்டம். அதுக்கு காரணம் இன்டைட்மெண்ட்டுக்கு சரியான நேரம் எடுக்கிறது. இலங்கையில் கோர்ட் ப்ரொசீஜர் ஒரு லென்த்தி ப்ரொசீஜர். 16-15 வருஷம் நான் பெண்களோடு சேர்ந்து செஞ்ச வேலையில் ஒரு 14 வயசு பிள்ளை 14 வயசில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தின பிள்ளைக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிது 24 வயசில். அவள் மேரி பண்ணி பிள்ளையும் வந்துட்டுது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் இலங்கையில் பாலியல் வல்லுறவு தொடர்பான விஷயங்களை ஒரு டொலரேட் பண்ணுறது, ஒரு அங்கீகாரம் செய்கின்ற ஒரு அரசியல் கட்டமைப்புகளும் நீதி கட்டமைப்புகளையும் தான் காண முடியக்கூடியதாக. உங்களிடம் ஒரு கேள்வி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையிலே இந்த பாலியல் பலாத்காரங்கள் தொடர்பாக தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இப்பொழுது உள்நாட்டு விசாரணை என்கிறார்கள், பொதுநலவாய நாடுகள் கண்காணிப்பிலே நடைபெற விசாரணை என்கிறார்கள். இந்த விசாரணைகளில் நீதி கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? என்னை பொறுத்தவரை பாலியல் வல்லுறவு தொடர்பான விசாரணையை செய்யக்கூடிய தகுதி இலங்கையில் இருக்கிற எந்த ஜுடிஷியல் நீதி சேவைகளுக்கும் இல்லை. மூல காரணம் இந்த பாலியல் வல்லுறவு தொடர்பான கேசஸ் எல்லாம் ஏன் இப்படி போடப்பட்டு ஒவ்வொரு முறையும் கூப்பிடக்கொள்ள கோர்ட்டில் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட், சட்டமா ஆணையாளருடன் துணைக்களத்திலிருந்து ஒருத்தரும் வரமாட்டாங்க. அவங்க தான் இந்த பாலியல் வல்லுறவு சம்பந்தமான கேசஸை பார்க்க வேண்டியவங்க. ஸோ சட்டமாக ஆணையாளர் திணைக்களத்தில் பாலியல் வல்லுறவு தொடர்பான கேசஸ் நிரம்பி போய் கிடக்குது. அவங்க தூசி தட்டி அந்த ஃபைலை எடுத்து பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவில் இலங்கையில் எந்த ஜட்ஜஸ் இந்த பாலியல் வல்லுறவு தொடர்பான விசாரிக்கிற தகுதி இல்லை. ஏண்டா இலங்கையின் நீதி கட்டமைப்பு பெண்கள் விஷயத்தில் சரியான ஜெண்டர் பிளைண்ட் என்று சொல்லுவோம், கண்ணை மூடி கொண்டிருக்குது. அதால் ஒரு சர்வதேச ரீதியில் ஒரு பொறிமுறை கொண்டாந்து சர்வதேச ரீதியில் இதுக்கு முந்தி நடந்த பாலியல் வல்லுறவு தொடர்பாக விசாரணை செய்த நீதிபதிகளை இலங்கையில் கூப்பிட்டு வச்சு ஒரு நீதி கோர்ட் உண்டு, நீதிமன்ற விசாரணை செய்கிற அதே நேரம் இந்த
முன்வார பெண்களுக்குரிய ரெப்பரேஷன் கம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு திரும்ப அந்த ஹியூமன் டிக்னிட்டி, அந்த டிக்னிட்டி வாரதுன்னு சொன்னது லேசான விஷயம் இல்லை. அவங்க திரும்ப கம்யூனிட்டிக்குள்ளே போகிறது, அந்த கம்யூனிட்டியில் வாழ்க்கை நடத்துறது எல்லாம் கஷ்டமான விஷயம். நாங்கள் வர சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியோட கண்டெக்ஸ்டில். ஸோ அதுகளை பார்க்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வான சிஸ்டம் வரணும். அது இலங்கைக்குள்ளே இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த உள்நாட்டு விசாரணைன்னு சொல்கிறார்கள், ஆனால் உள்நாட்டு விசாரணை செய்கின்ற போது அங்கே சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அவங்க இது எவ்வளவு சாத்தியமாகும்? இலங்கையில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க விட்னஸ் விக்டிம் ப்ரொடெக்ஷன், அதாவது சாட்சிகள் பாதுகாப்பு கொடுக்குறது. ஆனால் என்னை பொறுத்தளவில் அதுக்கு ஒரு கட்டமைப்பு இன்னுமே இல்லை. அந்த கட்டமைப்பு இல்லாதபடியால் இந்த முன்னுக்கு வர விக்டிம்ஸ் விட்னஸ் வந்து முன்னுக்கு வருவாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியும். நான் இப்போ முதவும் சொல்லியிருக்கிறேன், இந்த சர்வேலன்ஸ் ஸ்ட்ரக்சர் அங்கே அது எங்களை சுற்றி கண்காணிக்கிற கட்டமைப்புகள் சிஐடி டிஐடி எல்லாம் இன்னுமே இருந்து கொண்டிருக்குது. இந்த கட்டமைப்புகளை இலங்கை அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணாமல் அல்லாட்டி இது கலைக்காமல் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் பில்லை கொண்டு வந்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என்னை பொறுத்தவரை. மற்ற விட்னஸ் விக்டிம் ப்ரொடெக்ஷன் வந்து இலங்கை அரசாங்கத்தின் அமைப்புகளுக்குள்ளே இருந்து வாரதா இல்லாட்டி யூஎன் போன்ற ஐநா தாபனங்களோட சிஸ்டத்துக்கு ஊடாக வாரதான்ற கொஸ்டின் எங்களுக்கு இருக்குது. என்னை பொறுத்தளவில் ஹை கமிஷனோட ஆஃபீஸ் நேராக வந்து ஒரு மானிட்டரிங் மெண்டேட்டோட வந்து இலங்கையில் வந்து பாலியல் வல்லுறவு தொடர்பான கேசஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு விட்னஸ் விக்டிம் ப்ரொடெக்ஷன் கொடுக்க இயலுமெண்டா அதுதான் எனக்கு ஒரு நல்ல முடிவாக தெரியுது. இந்த நன்றி. தேங்க்ஸ்.